மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் 2 நாள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் சண்டையாக இருக்கும், தூக்கம் வராது, உடம்பு லைட்டாக ஜுரம் வர்றது, அசதி அதிகமாக இருக்கிறது, ரொம்ப ட்ராவல் பண்ணுறது, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுன்னா ரொம்ப தள்ளி போய் நடக்கிறது, ஓவர் செலவாகிறது, குழந்தைகளுடைய ஹெல்த்துக்காக நிறையா சுற்றுறது, வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்துக்காக நிறைய அலைச்சல் பாடுபடுறது, இந்த இப்படிலாம் நடக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. 3ஆம் இடத்துல குரு வக்கரம்னா நம்ம தான் கவனமாக இருக்கணும். நம்ம நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கினா அது வேற மாதிரி போயிடும். நம்ம நம்பி ஒரு விஷயத்தை பண்ண போறோம்னா அது தள்ளி போயிடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருந்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரத்தில் பெரிய மாற்றம் உண்டு. புரட்சி பண்ணி ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கும். வேலை தான் ஓவர் ப்ரெஷராக தெரியுது. பழைய எப்போ பண்ண தப்பெல்லாம் இப்போ கொண்டு வந்து பெருசாக பேசிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி வேலையில் ஒரு குடைச்சல் கொடுக்கும் இந்த வாரம். அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். சந்தோஷம், பொருளாதாரம் ஏற்றம் என்பது ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வாரம். இதுலையும் போய் மாட்டிக்கூடாது, அவசரப்படக்கூடாது, யாரோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நம்பக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.